அடுத்தது நாம் என்ன பார்க்கலாம் என்றால் 751 ஸ்கிசிம் பற்றிய கேனன் லா. நம்ம உங்கள் கையிலலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேனன் லாலாம் லா இருக்கும், கமெண்ட்ரி இருக்காது. அதனால் நான் லா வாசிக்கும்போது நீங்கள் பாருங்கள். அதில் என்னன்னா ஹெரசி, அபாஸ்டசி, ஸ்கிசம், இது மூன்றுக்கும் சேர்ந்து ஒரு லா போட்டிருக்காங்க, ஒரு சட்டம் 751. அப்போ ஹெரசின்னா உங்களுக்கு தெரியும். ஹெரசி இஸ் த ஆப்ஸ்டினேட் டினையல் ஆர் டவுட் ஆஃப்டர் பேப்டிசம் ஆஃப் அ ட்ரூத் விச் மஸ்ட் பி பிலீவ்ட் பை டிவைன் அண்ட் கேத்தலிக் ஃபெய்த். இப்போ டிவைன் அண்ட் கேத்தலிக் ஃபெய்த்தாக இருக்கக்கூடிய சில கோட்பாடுகளை நாம் நம்பாமல், உதாரணத்துக்கு இதுவே எடுத்துக்கொள்வோம். ஹெரசி ஒரு டிவைன் அண்ட் கேத்தலிக் ஃபெய்த்தை சேர்ந்தது எது என்றால் இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த போப். இன்னொன்று என்ன, டிவைன் கேத்தலிக் ஃபெய்த் வந்து இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த போப். டிவைன் ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா அதான் அந்த உறவு பெரும் நம்பிக்கை, ஃபிலியல் அடாப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அது வந்து டிவைன், காட் கிவன், இட்ஸ் நாட் த சர்ச் கிவன். அதை சர்ச் இன்டர்பிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நம்பிக்கை. நேரடியாகவே திருவிழியத்தை படிக்கும்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக யோவான் 1:12 பார்க்கிறோம், நேரடியாக சொல்லுகிறது. யாரெல்லாம் நற்கருணை ஆண்டவர் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளின் பிள்ளையாகும் உரிமை பெறுவார்கள் என்று சொல்கிறது அல்லவா. அந்த இது வந்து நேரடியாக நாம் திருவிழியத்திலிருந்தே கிடைக்கப்பெறும் நம்பிக்கை. அதை ஒருவர் மறுத்தால் அது ஆப்ஸ்டினேட் டினையல். ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் மறுக்கலை, தீர்மானமாக முடிவெடுத்து மறுக்கிறார்கள். அதுதான் அவங்க எதிர்பார்க்குற அந்த தீர்மான முடிவு. இது இந்த பங்கு தந்தை சொன்னேன் அல்லவா, எங்கள் ஆயர் வந்து முடிவெடுக்கணும். அதான் ஆயர் முடிவெடுத்து விட்டால் இட் இஸ் ஆப்ஸ்டினேட் டினையல் ஆஃப் த கேத்தலிக் ஃபெய்த். அதனால் அந்த ஆயர் வந்து ஹெரட்டிக்காக மாறிடுறார். அவர் இல் பி நோ மோர் கேத்தலிக். அது நாம் பார்ப்போம் அந்த இதில் லாதாய செந்தந்தியாய கேனன் 1364 அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் வாசிப்பேன். கேனன் 1364 தான். லாதாய செந்தந்தியாய எக்ஸ்கம்யூனிகேஷன் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ நான் ஹெரட்டிக்காக மாறுகிறேனோ உடனடியாக நான் திருச்சி விட்டு வெளியேற்றப்பட்டவனாக மாறிவிடுகிறேன். அதனால் ஒருவேளை இந்த ஆயர்களெல்லாம் கூடி போப்பாண்டவரை மாற்றிவிட்டோம் என்று கூறுவார்கள் என்றால், எல்லாம் கவனிச்சிங்க, அவர்கள் அந்த முடிவெடுத்த உடனேயே இந்த திருச்சபையை சேராதவராக மாறிவிடுகிறார். அதுக்கப்புறம் அவர் ஆயர் இல்லை. அதனால் அவருடைய அந்த முடிவை ஒரு இன்ஃபாலிபிள் டிசிஷனாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதான் லெஜிட்டிமேட்டு ஒரு டிசிஷனாகவும் இருக்காது, இன்ஃபாலிபிள் டிசிஷனாக இருக்காது. இப்படி பல விதத்தில் அவர் வந்து உள்ளே சேராதவராக மாறிவிடுவார். அதனால் ஹெரசி இஸ் தி ஆப்ஸ்டினேட் டினையல் ஆர் டவுட் above after baptism of a truth which must be believed by divine and Catholic faith. Apostasy அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். Apostasy is the total repudiation of the Christian faith. அதாவது வெளியேறது சுத்தமாக. அதுலேயும் இது வரும், அதை இன்னும் டிஃபைன் பண்ணல, அவ்வளோதான். அதில் எப்படி வரும்னா இதே தான், வெளியேறுவது, கிறிஸ்டியன் ஃபேத்தை விட்டே வெளியேறுவது என்பது கடவுளின் உறவை நம்பவில்லை என்றால் அவர் கிறிஸ்டியனே இல்லை. நம்ம கிறிஸ்டியன், கேத்தலிக்கே இல்லை. இங்கே கிறிஸ்டியன்னா அவங்கள இருக்கக்கூடாது, மற்றவங்களாம் கிடையாது. இங்கே கிறிஸ்டியன்னு சொல்கிறது கேத்தலிக்கை தான் இங்கே கிறிஸ்டியன்னு சொல்கிறாங்க. அதனால் மொத்தமாக கேத்தலிக் ஃபெய்த்தை வந்து எதிர்த்தாலே அவர் அப்பாஸ்டசி, கைவிட்டு விடாது கேத்தலிக் ஃபெய்த்தை. அதுவும் நடக்கிறது திருத்தந்தையை ஏற்காவிட. சரியா? அடுத்தது தான் ஸ்கிசமில். சிசம் இஸ் த விட்ராவல் ஆஃப் சப்மிஷன் டு த சுப்ரீம் பாண்டிஃப். பாருங்க, சிசம்னா என்ன? சுப்ரீம் பாண்டிஃப்னா உங்களுக்கு தெரியும், போப். அப்போ இந்த போப்பு கீழே சப்மிஷன், அவருக்கு அடிபணிந்து இருக்கும் நிலையிலிருந்து
பின்வாங்கினான். withdrawal of submission to the supreme pontiff. போப்பாண்டவருடைய இதிலிருந்து நாம் பின்வாங்கினால் நாம் பிரிவினைவாதியாக ஸ்கிசிம் என்ற அந்த பாவத்தை செய்தவராக மாறிவிடுகிறோம். அதன் பெனால்ட்டியும் என்ன என்று சொல்லப்போனால் 1364 அந்த திருச்சபை சட்டத்தின்படி திருச்சபையிலிருந்து தானாக வெளியேற்றப்பட்டவராக மாறிவிடுகிறார். அதான் லாதாயே செந்தந்தியாயே எக்ஸ்கம்யூனிகேஷன் என்று பார்க்கிறோம். அப்போ அதை குறித்து கமெண்ட்ரி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். Schism is the breaking of the bond of unity which Christ prayed for in his church. இது எங்கே இருக்கிறது? யோவான் 17:20-21. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோர்க்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. சரியா? எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக அப்படிங்கிறது தான் அங்கே கொண்டு வராங்க. இந்த ஒன்றாய் இல்லாத நிலை தான் ஸ்கிசிம். சிசும் என்ற அந்த பாவம் தானாக வெளியேற்றப்படும் அளவுக்கு ஒரு பெரிய பாவம். அதான் இங்கே பார்க்கிறார். ஸ்கிசிம் இஸ் த பிரேக்கிங் ஆஃப் த பாண்ட் ஆஃப் யூனிட்டி which Christ prayed for. அதான் இப்போ வாசி காட்டணும் இயேசு என்ன ஜபித்தார் என்று. In his church it consists in the withdrawal of submission to supreme pontiff or from communion with the members of the church subject to him, and specifically from the bishop. அந்த இடத்துல தான் நம்ம பிரச்சனை வருது. இந்த பிஷப்பை விட்டுட்டு வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னென்னா, it consists in the withdrawal of submission to the supreme pontiff அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? சப்மிஷன் டு த சுப்ரீம் பாண்டிஃபை விட்ரா பண்ணும் பொழுதும், அப்புறம் எதுலேருந்து விட்ரா? கம்யூனியன் வித் த மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் சப்ஜெக்ட் டு பாருங்க, சப்ஜெக்ட் டு ஹிம். இந்த இடத்துல கவனிங்க. இந்த சுப்ரீம் பாண்டிஃப்னு சொல்லக்கூடிய போப்பாண்டவருக்கு உட்பட்டு அவர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச், திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஆவார்கள். இவர்களோடு ஒரு ஒன்றிணைந்த நிலை, கம்யூனியன் வித் த மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் சப்ஜெக்ட் டு. இதிலேருந்து பின்வாங்கி விட்டார், வித்ட்ரா பண்ணிட்டார். இட் இஸ் கால்ட் சிசம். அடுத்து சொல்கிறார், there must be a real repudiation of this authority, not just a simple act of disobedience. இது சின்ன ஆக்ட் டிசோபீடியன்ஸுன்னு இவ்வளோ நாள் இருந்தது. அதில் அங்கே வெளியேற்றப்படாத நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது போப்பாண்டவரே மாற்றி விட்டுவார்கள் என்றால் அப்போ அங்கே ஓப்பனான ஒரு செயலாக மாறிவிடுகிறது. இன் ப்ராக்டிஸ் சிசம் வில் ஆல்மோஸ்ட் இன்எவிட்டபிளி இன்வால்வ் ஹெரசி. அதை நான் சொன்னேன். சிசம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹெரசி வந்துடும். அதான் இங்கே சொல்கிறார், சின்ஸ் இட் மீன்ஸ் ரிஜெக்டிங் பேப்பல் சுப்ரீமசி அண்ட் இன்ஃபாலிபிலிட்டி. பாருங்கள், இன்ஃபாலிபிலிட்டி நான் சொல்லலை, நான் ஏற்கனவே விளக்கம் சொன்னப்போ நான் சொன்னதாக நினச்சி விட நீங்கள். நம்முடைய திருச்சபை சட்டத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்றால், வலுவாவரத்தை நாம் மறுதளித்தால் அது தப்பறையாக மாறுகிறது. தப்பறையும் ஸ்கிசமும் பிரிவினையும் ஒன்று. அப்போ இது ரெண்டும் நடந்தால் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்கம்யூனிகேட் ஆகிறாங்க. அது நம்ம பின்னாடி வரோம் அந்த கேனனுக்கு. இப்போ எதை பார்க்க வேண்டும் என்றால்,